இன்றைக்கி வகுப்பில் நம்ம பார்க்க போகிறது 9ஆம் வகுப்பில் அறிவியல் பாடத்தில் அலகு 18 உள்ள திசுக்களின் அமைப்பு. இப்போ நம்ம பார்க்க போகிற பாடம் திசுக்களின் அமைப்பு. உங்கள் அறிவியல் ஆசிரியர் கோவிந்தராம், ராஜா விக்னேஷ் மேல்நிலைப்பள்ளி, பெரம்பலூர் மாவட்டம். இப்போ திசுக்களின் அமைப்புடைய அறிமுகம் என்னென்னு பார்ப்போம். ஸோ பாக்டீரியா, அப்புறம் புரோட்டோசோவான்கள் இவையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு செல்லாலான உயிரினங்களாகும். ஸோ இதே போல் இப்போ உள்ள தாவரங்கள் விலங்குகள், அப்புறம் மனிதர்கள் உட்பட இவை எல்லாமே பார்த்திங்கன்னா பல செல் உயிரினங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ மேலும் பார்த்திங்கன்னா இவையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குழுவாக மாறி பலவிதமான அமைப்பு முறைகளை உள்ளடக்கியது. ஸோ அந்த பல செல் உயிரினங்களுடைய காரணம் அதனுடைய சிறப்பு செல்கள், அப்புறம் அதனுடைய திசுக்கள், அப்புறம் அதனுடைய உறுப்புகள், அப்புறம் அதனுடைய உறுப்பு அமைப்புகளை பெற்று ஸோ பிரத்யேகமான செயல்களை நிகழ்த்துறதுக்கு பயன்படுது. ஸோ இந்த பாடத்தில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, தாவரங்கள் அப்புறம் விலங்குனுடைய திசுக்களை பற்றியும் அவை எவ்வாறு மாறுபாடு அடைஞ்சு ஸோ வாழ்க்கை நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைக்கிறதுக்கு பயன்படுது அப்படின்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ குறிப்பிட்ட செயலை செய்வதற்கு வடிவமைக்கப்பட்டுள்ள செல்கள் பார்த்திங்கன்னா நம்ம திசுக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதாவது இப்போ நம்ம சொன்ன அந்த செல்கள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து திசுக்களாக மாறுது. ஸோ அந்த திசுக்கள் எல்லாமே தொகுப்பாக மாறி ஒரு உறுப்பாக மாறுது. ஸோ அந்த உறுப்புகள் எல்லாமே சேர்ந்தது தான் நம்ம உறுப்பு மண்டலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ உதாரணமாக பார்த்திங்கன்னா தாவரங்களுடைய வேர், அப்புறம் தண்டு, அப்புறம் இலை. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த தாவரத்தினுடைய உறுப்புகளாக இருக்கும். ஸோ இதில் சைலம் மற்றும் புளோயம் இதுதான் நம்ம திசுக்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது போல் பார்த்திங்கன்னா விலங்குகளையும் இரைப்பை ஒரு உள்ளுறுப்பாக இருக்கும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா எபித்தீலிய செல்கள், சுரப்பு செல்கள், அப்புறம் தசை செல்களாலான திசுக்களை உடையதாக இருக்கும். ஸோ இதான் பார்த்திங்கன்னா தாவரங்கள் அப்புறம் விலங்குகளில் காணக்கூடிய திசுக்கள். ஸோ இதனை பற்றி தான் இப்போ நம்ம இதில் பாடத்தில் கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தாவர திசுக்கள். ஸோ தாவர திசுக்கள் பார்த்திங்கன்னா பொதுவாக நம்ம இரண்டாக வகைப்படுத்தியிருக்கோம். அவை பார்த்திங்கன்னா ஆக்கு திசு அல்லது நுனியாக்கு திசுக்கள் அப்படின்னு சொல்கிறது இது முதல் வகை. இரண்டாவது வகை பார்த்திங்கன்னா நிலையான திசுக்கள். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஆக்கு திசு அப்படின்றத என்னென்னு பார்ப்போம். ஸோ மெரிஸ்டோஸ், அதாவது ஆக்கு திசு அப்படின்னக்கூடிய வார்த்தை பார்த்திங்கன்னா கிரேக்க மொழியிலிருந்து வந்தது. ஸோ இதனுடைய பொருள் அப்படின்னு என்னென்னு பார்த்திங்கன்னா இது ஒரு பகுப்படையும் தன்மையுடையது அப்படின்றது தான் இதனுடைய மெரிஸ்டோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையினுடைய பொருள் பகுப்படையும் தன்மையுடையது அப்படின்னு அர்த்தம், அல்லது செல் பகுப்பு செயல்பாடுடையது அப்படின்னு நாம் இதை சொல்லலாம். ஸோ தொடர்ந்து பகுப்படையக்கூடிய தன்மை கொண்ட ஒரே அளவான முதிர்ச்சி அடையாத செல்களினுடைய தொகுப்பு தான் நம்ம ஆக்குத்திசு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தாவரங்களில் ஆக்குத்திசு அப்படின்றது பார்த்திங்கன்னா எங்கே பயன்படுது அப்படின்னா அதனுடைய வளர்ச்சி நடைபெறக்கூடிய இடங்களில் பயன்படும். அது இல்லாமல் அந்த வளர்ச்சி நடைபெறும் இடங்களில் தான் இந்த ஆக்குத்திசு அப்படின்றது காணப்படும். ஸோ உதாரணமாக பார்த்திங்கன்னா தாவரத்தண்டினுடைய நுனிப்பகுதி, இந்த வேரினுடைய நுனிப்பகுதி, இலை மூலங்கள், அப்புறம் வாஸ்குலார் கேம்பியம், தக்கை கேம்பியம் மற்றும் பிற. ஸோ இந்த பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஆக்குத்திசு அப்படின்றது நம்ம இங்கே காணப்படும். ஸோ இப்போ நம்ம ஆக்குத்திசுனுடைய சிறப்பு பண்புகள் அப்படின்றது என்னென்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்திங்கன்னா உயிர் உள்ள செல்களால் ஆனவை. ஸோ இந்த ஆக்குத்திசுக்களினுடைய செல்கள் பார்த்திங்கன்னா உயிருள்ள செல்களால் ஆனதாக இருக்கும். ஸோ இதனுடைய அளவு பார்த்திங்கன்னா ரெண்டாவது பாயிண்டில் சிறியதாக இருக்கும். முட்டை வடிவத்தில் இருக்கலாம், அல்லது பலகோண அல்லது கோள வடிவத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஆக்குத்திசு அப்படின்றது இருக்கும். ஸோ மூணாவது பார்த்திங்கன்னா மெல்லிய செல் சுவர், பெரிய நியூக்ளியஸ், அடர்ந்த சைட்டோபிளாசம் மற்றும் சிறிய குமிழ்களை கொண்டுள்ளன. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா செல் சுவர் அப்படின்றது இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா அது நடுப்பகுதியில் பெரிய அளவிலான நியூக்ளியஸ், அதாவது உட்கரு அப்படின்றது காணப்படும். ஸோ சைட்டோபிளாசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப அடர்த்தியாக இருக்கும். அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா சிறிய குமிழ்களை
காணப்படும். ஸோ கடைசி மைட்டாசிஸ் செல் பகுப்புக்கு உட்படக்கூடியவை. ஸோ இதில் செல்கள்லாம் பார்த்திங்கன்னா மைட்டாசிஸ் வகையான செல் பகுப்புக்கு உட்படக்கூடியவையாக இருக்கும். இதில் கடைசி பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இவை உணவை சேமிப்பது இல்லை. ஸோ இந்த ஆக்கு திசுக்களில் பார்த்திங்கன்னா உணவுப் பொருட்கள் எதுவுமே சேமித்து வைக்கிறது இல்லை. ஸோ இதனுடைய அமைவிடத்தை அடிப்படையாக கொண்டு ஆக்கு திசுவின் வகைகள் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம பிரிச்சிருக்கோம். அதாவது ஆக்கு திசுக்கள் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து, அதாவது அதனுடைய அமைவிடத்தை அடிப்படையாக வச்சு இங்கே நம்ம வகைப்படுத்தியிருக்கோம். அது என்னன்றதை பார்ப்போம். ஸோ அதனுடைய அமைவிடத்தை அடிப்படையாக வச்சு இந்த ஆக்கு திசு வந்து 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்று நுனி ஆக்கு திசு, ரெண்டாவது இடை ஆக்கு திசு, மூணாவது பக்க ஆக்கு திசு. ஃபஸ்ட் நம்ம நுனி ஆக்கு திசு என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ வளரும் வேர் மற்றும் தண்டினுடைய நுனிகளில் இந்த நுண்ணாக்கு திசுக்கள் பார்த்திங்கன்னா காணப்படும். இது பார்த்திங்கன்னா தாவரத்தில் நீள்போக்கு வளர்ச்சியை வந்து ஏற்படுறதுக்கு பயன்படுது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு இதுதான் நுனியாக்கு திசு, இந்த பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா, இதுதான் பார்த்திங்கன்னா நுனியாக்கு திசு. இது பார்த்திங்கன்னா வேர் அப்புறம் தண்டினுடைய நுனி பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நுனியாக்கு திசு அப்படின்றது காணப்படும். இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா, இந்த தாவரங்களுடைய நீண்ட வளர்ச்சியான நீள்போக்கு வளர்ச்சிக்கு இந்த நுனியாக்கு திசு அப்படின்னு பயன்படுது. இது எப்படி தண்டு பகுதியில் இருக்கோ அதே போல் வேர் பகுதியிலையும் பார்த்திங்கன்னா நுனி பகுதியில் இந்த நுனியாக்கு திசுகள் அப்படின்றது இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்க்க போகிறது இடையாக்கு திசு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா முதல்நிலை ஆக்கு திசுவினுடைய ஒரு பகுதியாக இருக்கும். ஸோ நிலையான திசு பகுதிகளுக்கு இடையே இவை காணப்படும். இடையாக்கு திசு இலையின் அடிப்பகுதியிலோ அல்லது கனிவிடை பகுதியின் அடியிலோ காணப்படுகின்றன. உதாரணத்துக்கு புற்கள் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடையாக்கு திசு பார்த்திங்கன்னா நிலையான திசு பகுதிகளுக்கு இடையில் வந்து இது வந்து காணப்படும். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் இடையாக்கு திசு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா எங்கே இருக்கும் அப்படின்னா கனிவிடை பகுதியின் அடி, இதான் வந்து கணு பகுதி அப்படின்னு சொல்லுது. இந்த கனிவிடை பகுதியினுடைய அடிப்பகுதியில் பார்த்திங்கன்னா இந்த இடையாக்கு திசு அப்படின்ட்டு இங்கே காணப்படும். அடுத்து பக்காக்கு திசு. ஸோ பக்காக்கு திசு பார்த்திங்கன்னா இவை தண்டு மற்றும் வேரின் பக்கவாட்டில் அதன் நீள அச்சுக்கு இணையாக காணப்படுகின்றன. இவை தாவர பகுதியின் அளவை அதிகரிக்க செய்கின்றன. இதான் பார்த்திங்கன்னா பக்காக்கு திசு. ஸோ இந்த பக்காக்கு திசு பார்த்திங்கன்னா அதனுடைய நீள அச்சுக்கு இணையாக வந்து காணப்படும். ஸோ பார்த்திங்கன்னா தாவர அலையினுடைய அளவை வந்து அதாவது சுற்றலை வந்து அதிகப்படுத்துறதுக்கு இது வந்து பயன்படுது. ஸோ இதான் பார்த்திங்கன்னா பக்காக்கு திசுனுடைய நீள்வெட்டு தோற்றம். இந்த நடுவில் இருக்கிறது எல்லாமே பக்காக்கு திசு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து நாம் பார்க்க போகிறது ஆக்கு திசுவினுடைய பணிகள். ஸோ அந்த ஆக்கு திசுவினுடைய பணிகள் என்ன சொல்லி பார்ப்போம். ஸோ ஆக்கு திசுக்கள் பார்த்திங்கன்னா நன்கு பகுப்படையக்கூடிய திசுக்களாக இருக்கும். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா இவை தாவரத்தில் நடைபெறக்கூடிய முதலாம் வளர்ச்சி அப்புறம் இரண்டாம் வளர்ச்சிக்கு இந்த ஆக்கு திசு வந்து முக்கியமான காரணமாக இருக்குது. அடுத்து நான் பார்க்க போகிறது நிலைத்த திசுக்கள். ஸோ நிலைத்த திசுக்கள் அப்படின்னு என்னென்னு பார்ப்போம். ஸோ இந்த நிலைத்த திசுக்கள் பார்த்திங்கன்னா பகுப்படையக்கூடிய திறனை வந்து நிரந்தரமாகவோ அல்லது தற்காலிகமாகவோ இழந்த திசுக்களாக இது இருக்கும். ஸோ சில நேரத்தில் பார்த்திங்கன்னா அவை வந்து பகுதி அல்லது முழு ஆக்கு திசுவாக இது வந்து மாறுது. ஸோ நிலைத்த திசுகளை பார்த்திங்கன்னா நம்ம 2 வகையாக பிரிச்சிருக்கோம். அவை வந்து ஒன்று எளிய திசு, இரண்டாவது கூட்டு திசு. ஸோ நிலைத்த திசுகளை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து பகுப்படைய திறனை வந்து இழந்ததாக இருக்கும் அல்லது நிரந்தரமாகவோ தற்காலிகமாகவோ இழந்து இருக்கும். ஸோ இந்த நிலைத்த திசுக்கள் வகைகள் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ளது எளிய திசு, ரெண்டாவது கூட்டு திசு. ஃபஸ்ட்டு நம்ம எளிய திசு என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ எளிய திசு அப்படின்றது ஒத்த அமைப்பு அப்புறம் செல்களான திசுவை நம்ம எளிய திசு அப்படின்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு பாரன்கைமா, கோலன்கைமா மற்றும் ஸ்கிலன்கைமா வந்து சொல்லலாம். ஃபஸ்ட்டு பாரன்கைமா பற்றி பார்ப்போம். ஸோ பாரன்கைமா பார்த்திங்கன்னா உயிருள்ள செல்களாலான எளிய நிலைத்த திசுக்கள் ஆகும். ஸோ அப்புறம் பாரன்கைமா செல்கள் பார்த்திங்கன்னா சம அளவுடைய மெல்லிய சுவருடைய முட்டை வடிவ அல்லது பலகோண அமைப்புடைய செல் இடைவெளியுடன் கூடிய திசுவாக இருக்கும். ஸோ நீர் தாவரங்களில் பார்த்திங்கன்னா பாரன்கைமா செல்கள் காற்றடை பகுதியில் வந்து உடையதாக இருக்கும். ஸோ அவற்றுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஏரன் கைமா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பாரன்கைமா திசுக்கள் மீது ஒளி அப்படின்றது படும்போது பார்த்திங்கன்னா அவை வந்து பசுங்கணிகங்களை வந்து உற்பத்தி செய்யும். ஸோ அப்போது தான் அவை குளோரன்கைமா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பாரன்கைமா திசுக்கள் மேலே ஒளிப்படும்போது அவை பசுங்கணிகங்களை வந்து உற்பத்தி செய்யும்.
அப்போது தான் அது வந்து நம்ம குளோரன்கைமா அப்படின்னு சொல்லி இதை அழைக்கிறோம். ஸோ பாரன்கைமா வந்து சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ தான் பார்த்திங்கன்னா பாரன்கைமா அப்படின்றது ஒரு உயிருள்ள திசுக்களாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஒரு எளிய திசு அமைப்பை சேர்ந்தது. ஸோ பாரன்கைமா செல்கள் பார்த்திங்கன்னா சம அளவுடையதாக இதாக இருக்கும். ஸோ மெல்லிய சுவருடைய முட்டை வடிவ அல்லது பலகோண அமைப்புடைய செல் இடைவெளி இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா செல் இடைவெளி அப்படின்றது இருக்கும். இது ஒரு முட்டை அமைப்பில் வந்து காணப்படும். ஸோ இந்த நீர் தாவரங்களில் சொல்லக்கூடியது வந்து பாரன்கைமா செல்களில் காற்றிடை பகுதியில் உடையதாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்களா இதை வந்து காற்று இடை பகுதி அப்படின்னு. ஸோ இங்கே பெருசாக உள்ள கேப்லாம் பார்த்திங்கன்னா காற்று இடைவெளி அப்படின்னு இங்கே நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த காற்று இடைவெளி இருக்கும்போது பாரன்கைமா செல்களை வந்து நம்ம ஏரன் கைமா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து குளோரன் கைமா அப்படின்றது. ஸோ இது மேலே சூரிய ஒளி அப்படின்றது படும்போது பார்த்திங்கன்னா இது வந்து பசுங்கனிகள் வந்து இந்த பாரன்கைமா அப்படின்றது உற்பத்தி செய்யுது. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இது வந்து குளோரன் கைமாவாக சொல்லி இது மாறுது. ஸோ பாரன்கைமாவுடைய வகைகளாக இந்த 3 சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சதைப்பற்றுள்ள மற்றும் வறண்ட நில தாவரங்களில் பாரன்கைமா நீரை சேமிக்கிறது. மேலும் உணவு சேமித்தல், உறிஞ்சுதல், மிதத்தல், சுரத்தல் மற்றும் பல வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாரன்கைமா அப்படின்றது செய்யுது. ஸோ நம்ம பாலைவன பகுதியில் காணக்கூடிய இந்த சதைப்பற்றுள்ள மரங்கள் அப்புறம் வறண்ட நில தாவரங்களில் இந்த பாரன்கைமா நீரை வந்து சேமித்து வைக்க பயன்படுதுப்பா. அதே போல் உருளைக்கிழங்கில் பார்த்திங்கன்னா பாரன்கைமாவின் வெற்றிடம் முழுவதும் ஸ்டார்ச்சினால் நிரம்பியுள்ளது. ஆப்பிளில் பார்த்திங்கன்னா பாரன்கைமா சர்க்கரையை சேமித்து வைத்துள்ளது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில தகவல்களாக சொல்லியிருக்காங்க. அடுத்து நாம் பார்க்க போகிறது கோலன்கைமா. ஸோ கோலன்கைமா பார்த்திங்கன்னா புறத்தோலுக்கு கீழே உள்ள உயிருள்ள திசுவை தான் நம்ம கோலன்கைமா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா சீரற்ற தடித்த லிக்னின் இல்லாத செல் சுவர் கொண்ட செல்களால் ஆனது. அதே போல் செல்கள் நீண்ட சதுர அமைப்பு அல்லது சிறுத்த முனையுடைய புரோட்டோபிளாசம் பெற்றவையாக இருக்கும். ஸோ தடித்த லிக்னினின் இல்லா செல் சுவரை இவைகள் கொண்டுள்ளன. ஸோ கோலன்கைமா தாவர உறுப்புகளுக்கு வலிமை அளிக்கிறது. ஸோ இந்த கோலன்கைமா பார்த்திங்கன்னா சீரற்ற லிக்னின் அப்படின்றது இல்லாத செல் சுவர் கொண்ட செல்களானது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா லிக்னின் அப்படின்ற அமைப்பு இருக்காது. ஸோ இது அடுத்த லிக்னின் இல்லாத செல் சுவரை வந்து இவை வந்து கொண்டதாக இருக்கும். ஸோ இந்த கோலன்கைமா பார்த்திங்கன்னா எங்கே பயன்படுதுன்னா தாவர உறுப்புகளுக்கு வந்து வலிமை சேர்க்கறதுக்கு இது வந்து பயன்படுது. இந்த செல்கள் பார்த்திங்கன்னா நீண்ட சதுர வடிவ அமைப்பு அல்லது சிறுத்த முனையுடைய புரோட்டோபிளாசம் அமைப்பில் இது வந்து காணப்படும். இதுதான் பார்த்திங்கன்னா கோலன்கைமாவோட டயக்ராம் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்க்ளைரன்கைமா பார்க்க போகிறோம். ஸோ ஸ்க்ளைரன்கைமா பார்த்திங்கன்னா லிக்னினால் ஆன தடித்த செல் சுவரை உடையது. ஸோ முன்னாடி நம்ம பார்த்ததில் லிக்னினால் இருக்காது. ஸோ இந்த ஸ்க்ளைரன்கைமா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா லிக்னினால் ஆன தடித்த செல் சுவரை உடையதாக இருக்கும். இந்த ஸ்க்ளைரன்கைமாவுடைய செல்கள் பார்த்திங்கன்னா முதிர்ந்த நிலையில் புரோட்டோபிளாசம் மட்டும் காணப்படும் இறந்த செல்களாக இது இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று நார்கள் மற்றும் ஸ்க்ளெராய்டுகள் அப்படின்றது. ஃபஸ்ட் நார்கள் அப்படின்னு என்ன பார்ப்போம். ஸோ இந்த நார்கள் பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா நீண்ட ஸ்க்ளைரன்கைமா செல்களால் ஆனதாக இருக்கும். இந்த செல் சுவர் லிக்னின் பொருளால் ஆனது. ஸோ நார்கள் அதிக அளவு தாவரங்களில் இது வந்து காணப்படும். ஸோ சராசரியாக பார்த்திங்கன்னா நார்கள் அப்படின்றது 1 முதல் 3 மில்லிமீட்டர் நீளமுடையவாக இது காணப்படும். இருந்தாலும் பார்த்திங்கன்னா சில தாவரங்களில் உதாரணத்துக்கு லின்னம், யூசிட்டாசிசம், கானாபினஸ் சட்டைவம், இது வந்து சணல் அப்படின்னு சொல்கிறது, கார்கோரஸ் காப்சுலரிஸ், இதுக்கு சணலுடைய இன்னொரு பேர், போன்றவை எல்லாம் பார்த்திங்கன்னா நார்களில் அதிகமான நீளமுடையவையாக காணப்படும். ஸோ அவற்றினுடைய நீளம் பார்த்திங்கன்னா 20 மில்லிமீட்டர்லேருந்து ஆரம்பித்து 550 மில்லிமீட்டர் வரைக்கும் இருக்கும். ஸோ அடுத்து ஸ்க்ளைரைடை பற்றி பார்ப்போம். ஸோ தாவரங்களுடைய உடல் முழுவதுமே பரவி காணக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ வழக்கமாக பார்த்திங்கன்னா இது வந்து அகன்று ஒற்றையாகவோ அல்லது தொகுப்பாகவோ காணப்படும். ஸ்க்ளைரைடுகளின் செல் சுவர் பார்த்திங்கன்னா லிக்னின் எனும் பொருளாலான ஒத்த அமைப்புடையதாக இருக்கும். இந்த செல் சுவர்களில் பார்த்திங்கன்னா குழிகள் நிலைத்த தோற்றத்துடன் காணப்படுகின்றன. அது பிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செல் சுவர்களில் குழிகள் வந்து காணப்படும். இந்த செல் அறை செல் சுவர் பொருட்களால் நிரம்பி இருக்கும். ஸோ இந்த ஸ்க்ளைரைடுகள் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய பழங்கள் அப்புறம் விதைகளில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ளைரைடுகள் பொதுவாக காணப்படும். ஸோ அதான் பார்த்திங்கன்னா நம்ம இலைகள் அப்படின்ட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா குறுகிய உட்புற பகுதி, இது லிக்னினுடைய படிந்த சுவர், இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ளைரைட்ஸ் அப்படின்றது.
அடுத்து நான் பார்க்க போகிறது கூட்டு திசுக்கள். ஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட பல வகை செல்களானவை தான் நம்ம கூட்டு திசுக்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த செல்கள் அனைத்தும் பார்த்திங்கன்னா ஒன்றாக ஒரு குறிப்பிட்ட பணியை வந்து மேற்கொள்ளும். ஸோ இது வந்து பாரன்கைமா அப்புறம் ஸ்க்ளீரன்கைமா இரண்டையுமே உடையதாக இருக்கும். ஸோ இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த கொலன்கைமா செல்கள் இந்த திசுவில் வந்து காணப்படுறது கிடையாது. ஸோ பொதுவாக பார்த்திங்கன்னா இதுக்கு உதாரணமாக சொல்லணும்னா சைலம் மற்றும் ஃப்ளோயத்தை வந்து இந்த கூட்டு திசுகளுக்கு உதாரணமாக சொல்லலாம். ஃபஸ்ட்டு சைலம் அப்படி என்னென்னு பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடத்து திசு அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நீர் மற்றும் கனிம ஊட்டச்சத்துக்களை பார்த்திங்கன்னா தாவரத்திலிருந்து வேரிலிருந்து தாவரத்துடைய மற்ற பகுதிகளுக்கு இதை வந்து அனுப்பி வைக்குது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா சைல குழாய்கள் மற்றும் ட்ரக்கேடுகள் அப்படின்றது. இது வந்து பார்த்திங்கன்னா குழி அமைப்பில் காணக்கூடிய பகுதி. இது வந்து பார்த்திங்கன்னா ஏணிப்படி மாதிரி இருக்கிறதால இது வந்து ஏணி வடிவ வலைப்பின்னல் கூறுகள் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஏணி வடிவ சுருள் தடிப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா பாரன்கைமா செல். இது வந்து சுருள் கூறு. இது வந்து வளைய தடிப்பு. இது வந்து பாரன்கைமா செல். இது வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய குறுக்கு வெட்டு தோட்டத்தில் இது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிராஸாக வெட்டும்போது அதில் காணப்படக்கூடிய அமைப்பை தான் நம்ம இது வந்து சைலத்தினுடைய நீள்வெட்டு தோற்றம். நீளமாக வெட்டும்போது நீள்வெட்டு தோற்றத்தில் இது இப்படி காணப்படும். குறுக்கு வெட்டத்தில் தொட்டும்போது இதனுடைய அமைப்பு இப்படி காணப்படும். ஸோ இந்த இலைப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர்கள் பார்த்திங்கன்னா நீர்களை இலைப்பகுதிக்கு மேல் நோக்கி கடத்தும். மேலும் பார்த்திங்கன்னா சைலம் தாவர உடலுக்கு உறுதியை வந்து சேர்க்குது. இந்த சைலம் பார்த்திங்கன்னா பல்வேறு வகையான உறுப்புகளானது. அது வந்து சைலம் ட்ரக்கீடுகள், சைலம் நார்கள், அப்புறம் சைல குழாய்கள் மற்றும் சைலம் பாரன்கைமா அப்படின்றது தான் இதனுடைய முக்கியமான உறுப்புகள். அடுத்து சைலம் ட்ரக்கீடுகள் என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ட்ரக்கீடுகள் பார்த்திங்கன்னா நீண்ட அல்லது குழாய் போன்றவையாக இவை வந்து காணப்படும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா தடித்த மற்றும் லிக்னின் சுவரை கொண்ட இறந்த செல்களால் இது ஆனதாக இருக்கும். ஸோ செல்கள் பார்த்திங்கன்னா முனைப்பகுதி மழுங்கி இருக்கும். சிறுத்த அல்லது உளி போன்ற அமைப்புடைய செல்கள் புரோட்டோபிளாசம் அற்றவையாக இருக்கும். ஸோ எந்த பொருளும் பார்த்திங்கன்னா இல்லாத இந்த பெரிய உட்குழல் பகுதி வந்து நம்ம ட்ரக்கீடுகளை கொண்டுள்ளன. அதாவது பார்த்திங்கன்னா ட்ரக்கீடுகளை எந்த பொருளுமே இல்லாத ஒரு உட்குழல் பகுதி வந்து காணப்படும். ஸோ இவற்றினுடைய முக்கியமான பணி என்ன பார்த்திங்கன்னா நீரை வந்து கடத்துவது மற்றும் தாவரங்களுக்கு வலிமையை அளிப்பது. அடுத்து சைலம் நார்கள். ஸோ இந்த செல்கள் பார்த்திங்கன்னா நீண்டவையாக இருக்கும். லிக்னின் பெற்றவையாக காணப்படும் மற்றும் செல்களின் இரு முனைகளுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப கூர்மையாக இருக்கும். ஸோ நீர் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா வேரிலிருந்து இலைகளுக்கு கடத்துவது அப்புறம் தாவரங்களுக்கு வலிமையை கொடுக்கறது தான் இந்த சைலம் நார்களினுடைய முக்கியமான பணி. அடுத்து சைல குழாய்கள். ஸோ சைல குழாய்கள் பார்த்திங்கன்னா நீண்ட உருளை மற்றும் குழாய் வடிவுடையதாக இருக்கும். செல் சுவர் லிக்னின் உடையதாக காணப்படும். ஸோ அகன்ற மைய குழிகளை வந்து உடையதாக இருக்கும். ஸோ இந்த புரோட்டோபிளாசம் இல்லாதால் பார்த்திங்கன்னா இது வந்து இறந்த செல்களாக இது காணப்படும். ஸோ செல்கள் நீளச்சுக்கு இணையாக அமைந்திருக்கும். ஸோ துளைகளுடைய குறுக்கு சுவரினால் பார்த்திங்கன்னா இது வந்து பிரிக்கப்பட்டிருக்கும். ஸோ இதன் முழு அமைப்பு பார்த்திங்கன்னா பார்ப்பதற்கு நீர்க்குழாய் மாதிரி காணப்படும். இவற்றுடைய முக்கியமான பணி பார்த்திங்கன்னா நீர் கனிமங்களை கடத்துறது அப்புறம் தாவரங்களுக்கு வலிமையை கொடுக்கறதாகும். சைலம் பாரன்கைமா. ஸோ செல்கள் பார்த்திங்கன்னா மெல்லிய சுவரை உடையவை மற்றும் உயிருள்ளவை. இதனுடைய முக்கியமான பணி ஸ்டார்ச் மற்றும் கொழுப்புகளை சேமிக்கிறது தான் இந்த சைலம் பாரன்கைமாவுடைய முக்கியமான பணியாக இருக்கும். அடுத்து நான் பார்க்க போகிறது ஃப்ளோயம். சைலம் மாதிரியே தான் ஃப்ளோயம் ஒரு கூட்டு திசுவாக இருக்கும். ஸோ இவற்றிலும் பார்த்திங்கன்னா கீழ்கண்ட கூறுகள் எல்லாமே காணப்படுது. 1 சல்லடை குழாய் கூறுகள், 2 துணை செல்கள், 3 ஃப்ளோயம் பாரன்கைமா, 4வதாக ஃப்ளோயம் நார்கள். ஸோ ஃபஸ்ட்டு சல்லடை குழாய் கூறுகள் என்னென்னு பார்ப்போம். ஸோ இந்த ஃப்ளோயத்தினுடைய கடத்தும் கூறுகள் சல்லடை குழாய் கூறுகள் அப்படின்னு நாம் இதை சொல்கிறோம். சல்லடை குழாய்கள் பார்த்திங்கன்னா நீண்ட குழாய் போன்ற மெல்லிய செல்களால் ஆனதாக இருக்கும். ஸோ இவற்றினுடைய அடிப்பகுதி பார்த்திங்கன்னா சுவர்களினுடைய துளைகள் உள்ளதால் இது வந்து சல்லடை குழாய் தட்டுகள் அப்படின்னு இதை வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இதனுடைய முக்கியமான பணி என்ன பார்த்திங்கன்னா உணவினை தாவர இலைகளிலிருந்து சேமிப்பு ஊர்களுக்கு இடமாற்றுவது தான் இதனுடைய முக்கியமான பணி. ஸோ சைலத்துக்கும் ஃப்ளோயத்துக்கும் இடையே பார்த்திங்கன்னா இந்த ஒரே ஒரு வித்தியாசம்தான். ஸோ சைலம் என்ன பண்ணுன்னா இந்த வேர்லேருந்து தாவரத்துக்கு தேவையான நீரை வந்து கடத்துறது, அப்புறம் வந்து அதற்கு தேவையான கனிம வளங்கள் வந்து கடத்துறது தான் இந்த சைலத்தினுடைய முக்கியமான வேலை.
அதே போல் ஃப்ளோயத்துக்கு முக்கியமான வேலை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த தாவரங்களுடைய தயாரிக்கக்கூடிய உணவு வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய இலையிலேருந்து கொண்டு போயிட்டு அதனுடைய சேமிப்பு உறுப்புகளுக்கு மாற்றுறது தான் இந்த ஃப்ளோயமுடைய முக்கியமான வேலை. ஸோ இதான் பார்த்திங்கன்னா ஃப்ளோயம் திசுனுடைய நீள்வெட்டு தோற்றம் இங்கே கொடுத்துருக்காங்க. இதான் பார்த்திங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய அந்த சல்லடை பொருட்கள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ளோயம் பாரன்கைமாவுடைய செல். இது வந்து பார்த்திங்கன்னா நடுவில் காணக்கூடிய உட்கரு. இதை சுற்றி உள்ளது துணை செல். ஸோ சல்லடை குழாய் பிளாஸ்டிட் அப்படின்றது. ஸோ பாரன்கைமா பிளாஸ்டிட் அப்படின்னு இதை நம்ம சொல்லுவோம். இதுதான் பார்த்திங்கன்னா சல்லடை தட்டு அப்படின்றது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோயம் திசுனுடைய நீள்வெட்டு தோற்றம். அப்புறம் இதில் காணக்கூடிய துணை செல்கள்னு சொல்லி பார்ப்போம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா சல்லடை குழாய் செல்களுடைய பக்கச்சுவரில் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டி உள்ளதாக இந்த நீண்ட செல்களாக இருக்கும். ஒரு துணை சொல் பார்த்திங்கன்னா சல்லடை குழாய் செல்லின் நீளத்திற்கு சமமான நீளமுடையதாக இது காணப்படும். அல்லது தாய் செல் குறுக்கு பகுப்படைந்து தொடர்ச்சியாக துணை செல்களை வந்து உருவாக்கும். அடுத்து ஃப்ளோயம் பாரன்கைமா. இச்செல்கள் பார்த்திங்கன்னா உயிருள்ளவையாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சைட்டோபிளாசம் அப்புறம் நியூக்ளியஸை வந்து உடையதாக இருக்கும். ஸோ இவற்றுடைய முக்கியமான பணி ஸ்டார்ச்சை வந்து சேமிக்கிறது. அடுத்து ஃப்ளோயம் நார்கள். ஸோ முதலாம் நிலை அல்லது இரண்டாம் நிலை ஃப்ளோயத்துடன் தொடர்புடைய ஸ்க்ளீரன்கைமா செல்கள் ஃப்ளோயம் நார்கள் அப்படின்னு அழைக்கிறோம். இந்த செல்கள் பார்த்திங்கன்னா நீண்ட லிக்னின் படிந்த மற்றும் தாவர உடலுக்கு வலிமையை வந்து அளிக்கக்கூடிய செல்களாக இது காணப்படும். ஸோ சைலம் ஃப்ளோயம்னு முன்னாடி நம்ம முக்கியமான எடுத்துக்காட்டு என்னென்னு சொன்னேன். ரெண்டுக்கும் உள்ள முக்கியமான வேறுபாடு பார்த்திங்கன்னா இது வந்து நீரை வந்து கடத்துறது. இது வந்து பார்த்திங்கன்னா உணவுப் பொருட்களை வந்து கடத்துறது தான் ஃப்ளோயத்தினுடைய முக்கியமான வேலை. ஸோ சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா உணவு மற்றும் கனிமங்கள் வந்து கடத்துது. இந்த உணவுன்னு சொல்லி கொடுக்குறது நீர் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஸோ நீர் மற்றும் கனிமங்களை வந்து கடத்துறது சைலம் முக்கியமான பணி வகிக்குது. ஃப்ளோயம் பார்த்திங்கன்னா கரிம கரைப்பொருட்கள் அல்லது உணவுப் பொருட்களை வந்து கடத்தி அது எங்கே சேமித்து வைக்கணுமோ அந்த இடத்துல சேமித்து வைக்கிறது தான் இந்த ஃப்ளோயத்துடைய முக்கியமான பணி. ஸோ கடத்தல் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரே திசையில் தான் நடக்கும். ஸோ அதாவது வேர்லேருந்து தாவரத்தினுடைய மேல் பகுதிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கடத்தல் அப்படி நடக்கும். இங்கே கடத்தல் அப்படின்னு பார்த்திங்கன்னா இரு திசைகளும் நடக்கும். ஒன்று இலையிலிருந்து பார்த்திங்கன்னா வளரும் மற்றும் சேமிப்பு உறுப்புக்கு அல்லது சேமிப்பு உறுப்பிலிருந்து வளரும் பாகங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளோயம் வந்து இந்த உணவுப் பொருட்கள் வந்து கடத்துகிற வேலையை வந்து செய்யும். ஸோ ரெக்கைடுகள் மற்றும் சைல குழாய்கள் மூலமாக இது வந்து சைலம் கடத்தும். சல்லடை குழாய்கள் வழியாக தான் இந்த ஃப்ளோயம் அப்படின்றது இந்த கடத்தல் அப்படின்ற பணியை செய்யுது. சைல குழாய்கள், ரெக்கீடுகள், சைலம் பாரன்கைமா மற்றும் சைலம் நார்களால் இந்த சைலம் அப்படின்றது ஆகியிருக்கும். ஃப்ளோயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃப்ளோயம் துணை செல்கள், ஃப்ளோயம் பாரன்கைமா, சல்லடை கூறுகள் மற்றும் ஃப்ளோயம் நார்களால் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளோயம் அப்படின்றது ஆக்கப்பட்டிருக்கும். அடுத்து நாம் பார்க்க போகிறது ஆக்கத்திசு மற்றும் நிலைத்த திசுக்கு இடையே உள்ள வேறுபாடுகளை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆக்கத்திசு என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இதனுடைய செல்கள் பார்த்திங்கன்னா அளவில் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ கோள வடிவத்தில் பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ பல்கோண வடிவம் உடையவாகவும் இது வந்து மற்றும் வேறுபாடற்றவையாக இது காணப்படும். இதே நிலைத்த திசு பார்த்திங்கன்னா இதனுடைய செல்கள் எல்லாமே பெருசாக இருக்கும். ஸோ வேறுபட்டவை பல்வேறு வடிவமுடையதாக இந்த நிலைத்த திசுக்கள் அப்படின்றது காணப்படும். அடுத்த ஆக்குதிசு ரெண்டாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா சைட்டோபிளாசம் அடர்த்தியாக இருக்கும். ஸோ வெற்றிடங்கள் பார்த்திங்கன்னா இந்த ஆக்குதிசுவில் இருக்காது. ஆனால் நிலைத்திசு பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா உயிருள்ள நிலைத்த செல்களினுடைய மையத்தில் பெரிய வெற்றிடங்கள் பார்த்திங்கன்னா இந்த நிலைத்த திசுக்கள் வந்து காணப்படும். மூணாவது பாயிண்ட் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா செல்களுக்கு இடையே பார்த்திங்கன்னா இடைவெளி இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் இடையே பார்த்திங்கன்னா இடைவெளி அப்படின்றது இருக்காது. ஆனால் நிலைத்த திசை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா செல்களுக்கு இடையே பார்த்திங்கன்னா இடைவெளி அப்படின்றது காணப்படும். ஸோ ஆக்கு திசை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா செல் சுவர் பார்த்திங்கன்னா மெல்லிஸாக இருக்கும். அப்புறம் நெகிழும் தன்மையுடையதாக இருக்கும். ஆனால் நிலைத்த திசை பொறுத்த வரைக்கும் செல் சுவர் அப்படின்றது ரொம்ப தடிமனாக காணப்படும். அடுத்த பாயிண்ட்டு நியூக்ளியஸ் பெருசாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஆக்கு திசுவுக்கு இது நியூக்ளியஸ் அப்படின்றது இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நியூக்ளியஸ் பார்த்திங்கன்னா எளிதில் காணப்படக்கூடியதில்லை. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நியூக்ளியஸ் அப்படின்றது எளிமையாக தெரியாது. ஸோ செல்கள் தொடர்ந்து வளரும் மற்றும் பகுப்படையும். இதில் பார்த்திங்கன்னா செல்கள் வந்து சாதாரணமாக பகுப்படைகிறது அப்படின்றது கிடையாது. ஆனால் ஆக்கஸில் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக இது வளர்ந்துக்கிட்டு இருக்கும். அப்புறம் பகுப்படையும் செய்யும். கடைசி பாயிண்ட்டாக ஆக்கஸ் சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தாவர உடலுக்கு உறுதியை வந்து கொடுக்கும். அப்புறம் நெகிழ்ச்சி தன்மைக்கு வந்து பார்த்திங்கன்னா இது காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிலைத்த திசையை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா இவை வந்து தாவரங்களுக்கு
நல்ல உறுதியை மட்டுமே அளிக்குது. இதுதான் பார்த்திங்கன்னா ஆக்குத்திசுக்கும் நிலத்திசுக்கும் இடையே உள்ள வேறுபாடு.